நம்ம கார்ல இருக்கிற மூணாவது கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன மூணாவது கண் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுதான் இந்த ஓஆர்விஎம் அண்ட் ஐஆர்விஎம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மிரர்ல பார்க்கும்போது ஒரு 3 ரீஜியன் வந்து உங்களுக்கு தெரியுது. ஒன்று நம்ம காரோட பாடி தெரியுது, இன்னொன்று தரை தெரியுது, இன்னொன்று ஸ்கை தெரியுது. இந்த 3க்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ரேஷியோ வந்து நமக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரியா நம்ம காரோட பாடி தெரிகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கிடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, நம்மளோட கார் பாடி அதில் தெரியவே இல்லை. ஒன்லி இந்த தரையும் ஸ்கையும் மட்டும் தெரியுது. அப்போ வெஹிக்கிள் முன்னாடி பின்னாடி போகிறது நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கார்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் அது இருக்கு அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளோட கார் வந்து இதில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போது இந்த ஓஆர்விஎம்ல இந்த ஒரு கர்வான இந்த போர்ஷன், அதாவது 10% போர்ஷன் வந்து உங்கள் காரோட பாடி வந்து அதில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் கார்ல இருந்து பக்கத்து வெஹிக்கிள் எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதை நடுவில் இன்னொரு ஜோன் வந்து இருக்குது. இது கீழே வந்து ஃப்ளோரு, இது ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோர் வந்து ஒரு 50%, ஸ்கை வந்து ஒரு 40% வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பஸ்ஸோ காரோ உங்களை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த ரோடும் தெரியும். அதே நேரத்தில் ஸ்கையில் அந்த காரோட ஒரு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரியாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்போது காரில் உட்கார்ந்த மணிக்கு நீங்கள் கழுத்து திருப்புனீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற வியூவை அது மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி காரோட பாடி தெரிகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு 50%, ஸ்கை வந்து ஒரு 40% இருக்கிற மாதிரி இப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கரெக்டான பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி ஐஆர்விஎம் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம காருக்கு பின்னாடி வர்ற விஷயத்த உங்களுக்கு அழகாக எடுத்து வந்து காமிக்கும். அப்போ ஒரு ஹேட்ச்பேக்கில் ஃப்ளாட்டாக இருக்கிற விண்ட்ஷீல்டில் இப்படி ஒரு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வியூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, இதை நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம அழகை நம்மளே ரசிக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சுட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது. என்னோட வியூவில் இருந்து நான் பார்த்தேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியல. அப்போ கண்டிப்பாக ஃபுல் விண்ட்ஷீல்ட் வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். அப்போ பூட்டில் நீங்கள் லக்கேஜை டம்ப் பண்ணும்போது ஃபுல்லாக இந்த விண்ட்ஷீல்டை கவர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் லக்கேஜை டம்ப் பண்ணக்கூடாது. இந்த விஷன் உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும்.